நல்ல பஞ்சு போல் சுட சுடன் ஆவி பறக்க இட்லி அவிச்சாலும் இட்லி சாஃப்டாக இருந்தால் தானங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான இட்லியை நீங்கள் சீக்கிரமே ஒரு 2 மணி நேரத்துலேயே ஊற வச்சு குயிக்காக அரைக்கிற மெத்தடும் நான் சொல்ல போகிறேன். அதோடு இல்லாமல் இதில் நான் சேர்க்கக்கூடிய அந்த 2 சூப்பரான பொருளை நீங்கள் சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா இட்லி உங்கள் வீட்லேயும் சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு இருக்குங்க. ஸோ வாங்க நான் சொல்லக்கூடிய அந்த நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸ் என்னென்னு பார்த்துலாம். இதில் சொல்லக்கூடிய முதல் டிப்ஸ் என்னென்னா அரிசியோட அளவுகள் தான். அரிசி பார்த்தீங்கன்னா 4 கப்பு எடுக்கிறோம். 2 கப்பு வந்து ரேசன் அரிசியும் 2 கப்பு கடை இட்லி அரிசியும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே மாதிரி மெத்தடில் 4 கப்பும் சரிசமமாக எடுத்தாலும் சரிதாங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாம். இதில் நான் சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, நம்ம சுடு தண்ணி ஊற்ற போகிறோம். சுடு தண்ணி நம்ம கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா அரிசியும் நல்ல வெள்ளை வெள்ளையாக சுத்தமாகும். அதே டைம் சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு சட்டுன்னு ஊறி வந்துருங்க. இப்போ நம்ம உளுந்தம் பருப்பு நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப்பு மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். இதில் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து இதையும் ஊற வச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து உளுந்தும் அரிசியும் ஒரே டைமில் ஊறி வந்துடும். இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வேலை செஞ்சு வந்தோன்னா அரிசி மாவிலேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிப்பட்டவங்க இது போல் கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கும் போது அரிசி வந்து சூப்பராக வந்து நல்லா ஊறி வந்துருங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து நம்ம மாவாக எடுப்போம். இதில் நான் சேர்க்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு சீக்ரெட்டான பொருள் என்னென்னா, வடித்த சுடு சாதத்தை ஒரு கைப்பிடி நீங்கள் சேர்த்து இதை மிக்சியாக இருக்கட்டும் கிரைண்டராக இருக்கட்டும் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு வருங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் இட்லி மாவு அரைக்கும் போது நான் சொன்ன இந்த சீக்ரெட்டான பொருளை வந்து கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 3வது மெத்தட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜார்லேயே அரைக்கிறோம். நார்மலாக நீங்கள் வந்து அதாவது கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் இந்த மிக்சியில் அரைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மிக்சியில் அரைக்கும் போது ஹீட் அதிகமாகும். அதே டைம் வந்து குயிக்காக அரைஞ்சிரும். உளுந்து அரைக்கும் போது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸும் ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு வந்து உளுந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஊறிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து ஊறணுன்னா இதில் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு 2வது சீக்ரெட்டான பொருள் என்னென்னா ஐஸ் கியூபுங்க. ஐஸ் கியூபை போட்டு ஆட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை வந்து அரிசிக்குமே சேர்க்கலாம் தாராளமாக. ஏன்னா ஐஸ் கட்டிகள் கூலிங்காக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக்சி வந்து ஹீட் ஆகாது. அதே டைம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா காணும், நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு கொஞ்சம் ஐஸ் கட்டியை சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். தண்ணிக்கு பதிலாக ஐஸ் கட்டியை சேருங்க. ரொம்ப சூப்பராக மாவு வந்து அப்படியே உளுந்த மாவு நல்லா பஃபியாக வருங்க. நீங்கள் வந்து கிரைண்டரில் ஆட்டின பக்குவத்திலே சூப்பராக வந்து மிக்சியில் அரைச்சி அப்படி வெண்ணெய் போல் எடுத்துடலாம். ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த பொருளையும் மறந்துடாமல் ஐஸ் கியூபை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு இப்போ உளுந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்க அந்த அரிசி மாவோட இந்த உளுந்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துலேயே சூப்பராக நல்லா பஃபியாக வந்து பொங்கி வந்துருங்க. நீங்கள் இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் எது வேணாலும் சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய இன்னைக்கு சொன்ன நச்சுன்னு இந்த 4 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இட்லி மாவு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஊற வச்சு டக்குன்னு 10 நிமிஷத்தில் ஆட்டி சூப்பராக கரைச்சி சுட சுட உங்கள் வீட்டில் வந்து நல்லா ஆவி பறக்க இட்லி வந்து சாஃப்டாக நல்லா பஞ்சு பஞ்சுன்னு ரெடி பண்ணிடலாங்க. ஸோ நான் அப்படி தாங்க இட்லி அரிசி காலையிலே எப்பயுமே ஊற வச்சிருவேன். ஊற வைக்க மறந்துட்டதுனால இந்த ஒரு சூப்பரான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். இட்லி சுட ஆவி பறக்க அப்படி பஞ்சு போல் மெத்துன்னு சாஃப்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு சொன்ன இந்த இட்லி மாவு அரைக்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.